இங்க ஒரு குட்டி பொண்ணு வீட்டுல தனியா இருக்கிறத பார்த்தோன்னே ஒருத்தர் அந்த பொண்ணு கிட்ட போய் உங்க அப்பா எங்கன்னு கேக்குறான். அந்த பொண்ணுமே அதுக்கு எங்க அப்பா வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவனுமே அதை கேட்டு போறான். மறுபடியும் திரும்ப வந்து உங்க அப்பா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும், நான் உங்க அப்பா கிட்ட தான் போறேன், வேணா நான் அவனை கூட்டிட்டு போட்டா அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணுமே அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போறா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. பார்த்தா ஆளே இல்லாத காட்டுக்குள்ள அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துடுறான். இந்த பொண்ணை சுத்தி யாருமே இல்லாதனால இந்த பொண்ணுக்குமே பயம் வந்துருது. என்ன மறுபடியும் வீட்டுல விட்டுறீங்களான்னு கேக்குறா. ஆனா இவன் பதில் சொல்லாம இந்த பொண்ணோட வாயை பொத்தி இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். இப்ப இந்த பொண்ணாலையுமே கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட முடியாம அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அப்படியே அடுத்த நாள் பார்த்தா ஒருத்தர் வேலை செய்யலான்னு போகும்போது ஒரு மூட்டை திறப்பாரு. அந்த மூட்டைக்குள்ள பார்த்தா இந்த பொண்ணு பணமா கிடக்குறா. சோ உடனே அவருமே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ்மே வந்து செக் பண்ணிட்டு அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்களுமே ஒண்ணும் பண்ண முடியாம அந்த பொண்ணுக்கு கடைசியா இறுதி சடங்கையும் முடிச்சிட்டு பார்த்தா அந்த பொண்ணு இப்படி பண்ணவன் கிடைச்சாரான். அதுக்கப்புறம் அவனை ஜெயில எல்லாம் அடிக்கலான்னு பார்த்தா தன்னோட பவரை பயன்படுத்தி வெளியில வந்துடுறான். ஆனா அந்த பொண்ணு மேல பாசமா இருந்த ஒருத்தர் கோர்ட்டுக்கு முன்னாடியே அவனை சுட்டு கொண்டுறாரு. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் ரியல் லைஃப்லயும் நிறைய நடந்துட்டு இருக்கு. சோ அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே பணத்தை நோக்கி விடாம உங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குங்க. ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற பணமே அவங்களுக்காக தான்.